ஒரு வியாதி உள்ளவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு சுகமாயிரும்னு வந்து எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படியே தேவனுடைய வசனத்தின் நீதிமான் என்று சொல்லிவிட்டு அந்த நீதிமானின் தன்மைகள் வெளிப்படுவதை நீ விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். பாவம் செஞ்ச பிறகு நீங்க பாவியாகல, நீங்க ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தனாலதான் பாவியா. நீங்க பைபிள் பாவின்னு சொன்னா மட்டும் பளிச்சுன்னு ஏத்துக்கிறியப்பா. ஆனா பைபிள் ஒண்ணு நீதிமான்னு சொன்னா மட்டும் ரொம்ப யோசிக்கிறியப்பா. நீங்க நீதி செஞ்சனால நீதிமானாகல, இயேசுவுக்கு பிள்ளையா பிறந்ததுனால நீதிமானானீங்க. உன்னுடைய பாவங்கள் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று சொல்லாதே என்கிற வார்த்தையின்படி தேவன் உன்னை சுத்தமாக்கி இருக்கிறார். நீ நீதிமான் சொன்னா 2 கையை தூக்கி நீ அல்லேலூயா சொல்லணும். பிதாவாய் தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்கிறோம். வரும்போது எனக்கு அந்த வார்த்தை திடீர்னு வந்து ஆசீர்வதித்தற்கு தக்கதாக அப்படின்ற வார்த்தை. ஆசீர்வதித்தக்கதாக, இது பழைய ஏற்பாடு வார்த்தை எனக்கு தெரியும். ஒன்று யாத்திராமில் இருக்கும், இல்லாட்டி உபாமில் இருக்கும். ஆனால் இப்போ போகிற அர்ஜென்ட்டில் இது எங்கனக்குள்ளே இருக்குன்னு ஆண்டவரை தேடுற. வீட்டில் இருந்தால் கூட கன்கரன்ஸ் எடுத்து பார்த்துருவேன் நான். ஆனால் இதை தான் நீ ஆஃபரிங் சொல்லணும், ஆசீர்வதித்தக்கதாகணும்னா எனக்கு கடைசி நேரத்தில் வசனத்தை புரட்டினால இருக்கிறது படித்ததெல்லாம் மறந்துடும். சரி, நான் புரட்டுறேன், கையில் சிக்குச்சுன்னா பிரசங்கம் பண்ணுறேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அது கோடு போட்டிருந்தா கூட தெரியுது, கோடே போடாத வசனம் புரட்டுறேங்க. கர்த்தர் நல்லவர். அந்த வசனம் கோடே போடலை, வரும்போது நான் கோடு போடுறேன். என்ன நாளப்பட திரும்ப மிஸ் பண்ணிடக்கூடாது ஸ்டேஜில் போய். அந்த வசனம் கண்ணில் போட்டுச்சு. இது எனக்கு ஒரு பெரிய அற்புதம். அது அற்புதம். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஏன்னா வந்து 16 என்ன அப்போ எவ்வளவு வந்து அவர் கருத்தாக இருக்கிறார் பாருங்களேன் ஒரு சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு. ஆவியில் சொல்லிவிட்டு அது இவ்வளோ பெரிய பைபிள் எங்கிட்டா போய் தேட அப்படின்னும் போது சும்மா புரட்டுறோம். லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு தெரிஞ்சால் கூட அப்படியே பார்க்கலாம். லெஃப்ட்டில் இருக்கான்னு தெரியும், ரைட்டில் இருக்கான்னு தெரியாது. இப்படியே போயிட்டு இருப்போன்னு வரேன், டக்குன்னு கண்ணில் படுது உன்னை ஆசீர்வதித்துக்கு தக்கதாக அப்படின்னா. God is so strong in insisting something. ஆமாம், அதனால் நம்முடைய புத்தியில் இருக்கிற அந்தகாரங்களிலிருந்து விடுதலையாகி இருதய கடினத்திலிருந்து டெலிவர் ஆகி கர்த்தருக்கு நல்லா விதைக்காரு. நான் நல்லா பார்த்துட்டேன். யார் வந்து விதைக்கிறத ரொம்ப யோசிக்கிறாங்கள அவங்க வாழ்க்கையில். அதாவது வறுமையில் இருக்கிறவங்கெல்லாம் விதைக்காமல் இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். வறுமையிலே எப்பவுமே இருக்கிறாங்க இல்லை, வறுமையில் இருக்கிறவர்கள் விதைக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள், தொடர்ந்து விதைக்கிறார்கள், வறுமையை விட்டு விடுதலையாகி அப்படியே மிடில் கிளாஸ்க்கு வந்து அப்பர் மிடில் வந்து மேலே வந்துடுறாங்க. நான் பார்க்குறேன். ஆனால் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக வறுமையில் இருக்கிறான்னா அவனை கூட்டும் போது அன்பா மண்டையில் ஒரு கொட்டை கொட்டி நீ விதைக்கிறத பற்றி எனக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கணும். நீங்கள் விதைப்பது உங்கள் மைண்டில் இருக்கிற லாக் ஓப்பன் பண்ணி விடும். உங்கள் மைண்டில் இருக்கிற லாக் ஓப்பன் பண்ணி, அது வந்து லா கிடையாது, அது வந்து இட் இஸ் சம்திங் விச் ரிலீஸ் சம்திங் இன் யுவர் மைண்ட். ப்ரேயர் நான் முற்றிலுமாக எதுக்குறவன், ஆனால் நான் ப்ரேயர் பண்ணுறவன். ஏன்னா அவன் சொன்ன ப்ரேயர் லா, நான் சொல்கிற ப்ரேயர் என் மைண்டை ரெனியூ பண்ணுற ப்ரேயர். ஆஃபரிங்கை நான் அங்கே தான் வைக்கிறேன். இட் ரெனியூஸ் மை மைண்டு. மைண்ட் எவ்வளவு சத்தியம் பேசினாலும் சிலர் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்க காரணம் ரொம்ப அர்த்தப்படுற விஷயம். they are not doers. they never put it in action. என்னன்னு பேப்பரில் எழுதி தலையில் தைக்க முடியுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள் இருக்கு, மல்கியால சோதித்து பாருங்கள் இருக்கு. நான் இப்படி சேர்த்து சொல்றேன், சோதித்து பார்த்து ருசித்து பாருங்கள். சும்மா வாரம் ஃபுல்லாக கேசரிக்கின்றது பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளாச்சு கிண்டணும் சார், கிண்டி சாப்பிடணும் சார். இன்னைக்கு கேசரி தான் வருதா? ஆமாம், இல்லை சீதாராம் கேசரி என்ன வருதுன்றதை நீங்கள் உட்காந்து பாருங்க. God is good. ஓகே, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் உங்கள் வலது கரத்தை திருக்கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஏறக்குறை 9 வாரமாக புது சிருஷ்டி என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். இந்த வாரத்தோடு இந்த வாரமே வேறு செய்தி கொடுக்கலான் இருந்தேன். பட் இந்த வாரம் 10வது வாரமாக முடித்து நாம் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். எனது முக்கியமான ஒரு விஷயம், ஹவு டு இன்டியூஸ் த கிளான்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது ஜீவனின் சுரப்பியை தூண்டி விடுவது எப்படி என்கிற விஷயத்தை சொல்லாமல் ஜீவனை மட்டும் பேசிட்டு நம்ம முடிக்கக்கூடாது. அதனால் ஜீவனை பற்றி பேசிட்டோம், ஜீவ சுரப்பியை பேசிட்டோம், அழியாமையை பற்றி பேசணும், புது சிருஷ்டியின் தன்மையை பற்றி பேசணும், பிசாசுக்கு நமக்கும் எவ்விதத்தில் தொடர்பு இல்லை என்பதை பேசணும். இதெல்லாம் பேசிட்டு அந்த புது சிருஷ்டி என்பது ஒரு ஜீவன், அந்த ஜீவன் வளரக்கூடியது. அது இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஆகவே அந்த ஜீவனுக்கு பரிபூர்ணப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஜீவன் வளரக்கூடியது. அப்போ எப்படி அந்த ஜீவனை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சரியா, நம்ம வழக்கமாக தொடங்குற இந்த கீவேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலான்னு ஒரு நல்ல ஒரு டெசிஷனோடு நிற்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான விதமான முடிச்சிடும் சீக்கிரம். வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் ஒரு 10 வாரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க எப்படி இருக்க முந்தின வசனத்தை வாசிங்க, என்னன்னு பார்ப்போம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். எக்ஸலென்ட். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஒரு மனுஷனை மாம்சத்தின்படி அறிவது என்பது வேறு, ஆவியின்படி அறிவது என்பது வேறு. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் ராமசாமியோ குப்சாமியோ நிற்கிறார், ரட்சிக்கப்படாதவர். 2 பேரையும் பார்க்கும்போது ஒரு பஸ்ஸுக்காக நிற்கிறீங்க. மாம்சத்தின்படி 2 பேரும் ஒரே ஆள் தான், ஆனால் ஆவியின்படி நீங்கள் பார்க்கும்போது அவர் வேறு, நீங்கள் வேறு. ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது, அவருக்குள்ளே மரணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆவியின்படி நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியோம், நாங்கள் ஆவியின்படி தான் அறிகிறோம். கிறிஸ்துவை கூட நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்றான். எவனுமே இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்போ கூட சகோதரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்தவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இவர்கள் சகோதரி கூட நம்ம வீட்டில் தானே இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவங்களாம் பரலோகத்துக்கு வரும்போது எப்படி நம்ம ஏசுனார் மச்சினந்தாங்க வாயா அப்படின்னு அவங்க அக்கா மாப்பிள்ளை வந்துடுவாரா? ஏசுனார் அக்கா மாப்பிள்ளை, தங்கச்சி மாப்பிள்ளை, அக்கா மாப்பிள்ளை கிடையாது, அவர் தான் மூத்த பிள்ளையா, தங்கச்சி மாப்பிள்ளை. அதில் தங்கச்சி இல்லை அக்கா பயலுக, மாமா ஏ மாமா இப்படி போமா. மரியாள் கூட அபிஷேகம் பெறும்போது தனியாக ஸ்பெஷல் அனாயிட்டிங்லாம் கிடையாது. 120 பேரோடு கூட மரியாளும் அமர்ந்திருந்தாள். கர்த்தருடைய அபிஷேகம் அந்த 120 பேர் அனாயிட் பண்ணும்போது தான் மரியாதை அனாயிட் பண்ணுச்சு. மரியாள் அந்த ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஆமாம், மரியாதை பின்னாடி போகிறவங்க தான் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த அம்மா தெளிவாக சொல்லிடுச்சு, நான் சொன்னதை ஒன்றும் செய்யாதீங்கப்பா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அம்மான்ற வார்த்தையே தமிழ்நாட்டில் மோசமானது, நீ அப்படி போயிருன்ட்டு. ஆமான்ற அதனால் நீங்கள் போய் அம்மாட்ட போயெல்லாம் கேட்க முடியாது. மாம்சத்தின்படி அறிவதை பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், டாக்டரு பெற்றவர் அப்புறம் எப்படி அப்படின்னா டாக்டரு இல்லாட்டி அம்மாட்ட ஊசியை போட்டு போ, அதோடு முடிஞ்சிச்சு உனக்கு. டாக்டர் அம்மா டாக்டரை பெற்றவங்க இயேசுவை பெற்றது மரியாள், அதான் இவர் சொல்லுவார் ராஜா இது மரியாள் பெரியாள்னா, அப்போ மரியாதை பெற்றம்மா அதோட பெரியாள். நீங்கள் பேசாமல் பாட்டிகிட்டே போயிருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சிந்தனை கழுவப்படட்டும். மாம்சத்தின்படி ஒருவனை அறியோம். ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்டார். இந்த வார்த்தைக்கு மேலே என்ன வார்த்தை வேணும் உனக்கு? உனக்கு எனக்கு என்ன? வாட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் மீ? உனக்கு எனக்கு என்ன பஞ்சாயத்து? கொடுக்கல் வாங்கலாம், நிலம் வாங்கல் தகராறா? என் வேளை இன்னும் வரவில்லை. எந்த இடத்திலும் மரியாள் அவர்களை இயேசுவை கன்வின்ஸ் பண்ணதா வளைச்சதாக சரித்திரமே இல்லை. என் வேலை வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அடுத்து அவர் வேலை வருது, அப்புறம் தான் அவர் வராரு. ஆகவே தவறான பாதைகளிலே டீவியேட் ஆகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாம்சத்தின்படி அறியும், ஆவியின்படி. மரியாள் பரலோகத்துக்கு வருவாங்களா? கட்டாயம் வருவாங்க. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வாதம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் மரியாளை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்ப முடிந்தவர்கள் நீங்கள் கை தூக்கி அல்லையிலே நம்பி சொல்லுங்கள். அப்புறம் நான் அப்புறமேட்டு வசனத்தை சொல்கிறேன். அல்லேலூயா.
ஒரு அம்மா எந்திரிச்சு சொல்லிச்சு, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ண முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னுச்சு. மரியாதை தான் சொல்லிச்சு, பாக்கியம் உள்ளது. கர்த்தர் சொன்னார், அவள் பாக்கியம் உள்ளவள் தான், ஆனாலும் அதைவிட என் வசனத்தை இருதயத்தில் வைத்து காப்பாற்றுகிறவர்கள் அதைவிட பாக்கியமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். இயேசுவை, மாம்சமான இயேசுவை கர்ப்பத்தில் சுமந்த கர்ப்பத்தை விட வார்த்தையாகிய இயேசுவை இருதயத்தில் வைத்து கர்ப்பத்தை போல பாதுகாக்கிற இருதயம் மரியாளின் கர்ப்பத்தை விட, மரியாளை விட பாக்கியம் உள்ளது இந்த இருதயம். மரியாளின் கர்ப்பத்தை விட பாக்கியம் உள்ளது இந்த இருதயம். காரணம், அங்கே மாம்சமான இயேசு சுமக்கப்பட்டார், இங்கே வார்த்தையாகிய இயேசு என் இருதயத்தில் சுமக்கப்படுகிறார். I am more blessed than Saint Mary. ஆமென். செயின்ட் மேரி தான். ஏன்னா நீங்களும் செயின்ட், நானும் செயின்ட். ஸோ உங்கள் இருதயத்தில் வார்த்தையை வச்சு நீங்க சுமந்தீங்கன்னா நீங்க மரியாதையோட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு தடவை சொன்னா, எங்க தாயார் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப மரியா இயேசு சொல்றாரு, யார் எனக்கு சகோதரன் சகோதரி சொல்றாரு. அது நம்ம படிச்சோம். தாயின்னு ஒரு வார்த்தையை சொல்ற, நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். இயேசு உங்களை பார்த்து அம்மான்றாரு. கையை தட்டு. அவருக்கு பிள்ளையா இருந்துதானே நீங்க அவர் அன்பை என்ஜாய் பண்ணிருக்கிறீங்க. அவரு இவர்களை என் தாயார்ன்றார். பைபிள்ல பார்க்க முடியாத வசனங்களில் ஒன்று. யார் எனக்கு தாயார்? என் அம்மா இங்க இருக்காங்கடா. கையை தட்டுங்க சார். நீங்க அவருக்கு அம்மா சார். இதே போதும், கும்முன்னு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நீங்க அவருக்கு அம்மா. இவர்களே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார்கள். அப்ப எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார், மாம்ச கனெக்ஷனை விட. அப்ப நீங்க ஒரு மனுஷனை பார்க்கும்போது சரீரத்தின்படி மாம்சத்தின்படி பார்க்க கூடாது, ஆவியின்படி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன்னுடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நீ கிறிஸ்துவுக்குள் வரும்போது பழைய உன் லைஃப், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனம், எல்லா வியாதி, எல்லா கெட்ட பழக்கம் அத்தனையும் ஒளிந்து போயின, எல்லாம் புதியது ஆயின. திரும்ப சொல்லுங்க, ஒளிந்து போயின, புதிதாயின. ஒளிந்து போயின, புதிதாயின. ஆமென். இதுதான் உண்மை. ஒளிந்து போகும் அல்ல, ஒளிந்து போயின. அப்புறம் ஏன் சார் என் கூட அந்த பழைய செயல்பாடுகள் தெரியுது அப்படின்னா, நான் உங்களுக்கு அழகா புரிய வச்சுட்டேன். இந்த ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபேன் வந்து ஃபேனுக்கான ஜீவன் இருக்குதா, ஜீவன் போயிருச்சா? அப்படித்தான் நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே பிசாசு உங்களுக்கு பாவம் செய்வதற்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஜீவன் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஆனால் ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும்? நின்றும். இது வந்து எனர்ஜி இல்லாமல் சுத்துறது, கனெக்ஷன் இல்லாமல் சுத்துறது. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா, நீங்க தவறுகள் செய்கிறவர்களாக இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க கனெக்ஷன் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒருவன் தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறபடியினால் அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். கைத்தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. We will not continue sin. பைபிள் சொல்லுது நீங்க கண்டினியூ பண்ண மாட்டீங்கன்னு. நீங்க ரொம்ப விசுவாசமா சொல்றீங்க. இல்ல சார், நான் கண்டினியூ பண்ணுவேன் சார். கிரிட்டிக் சொல்றான் அவன் பாவம் செய்வான். பைபிள் சொல்ல அவன் செய்ய மாட்டான். பைபிள் பாவின்னு சொன்னா மட்டும் பளிச்சுன்னு ஏத்துக்கிறியப்பா. ஆனா பைபிள் உன்னை நீதிமான்னு சொன்னா மட்டும் ரொம்ப யோசிக்கிறியப்பா. அப்ப நீதிமான் சொல்றத நீ யோசிக்கிற, நீ பாவின்னு சொன்னாலும் யோசிக்கணும். அதை மட்டும் கொடுங்க சாமி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறீங்க. மேடையை போட்டு ஒருத்தர் நீ பாவின்னு பேசுறாரு பிரசங்கி, அதை கேட்டு அழுகிற நீ. இன்னொருத்தர் வந்து வேதம் சொல்லுது நீ முன்னாடி பாவிதான்பா, ஆனா சிலுவையில இயேசு முடிந்ததுன்னு சொன்ன பிறகு உன்னுடைய பாவங்கள் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தம் என்று சொல்லாதே என்கிற வார்த்தையின்படி தேவன் உன்னை சுத்தமாக்கி இருக்கிறார். நீ நீதிமான் சொன்னா ரெண்டு கையை தூக்கி நீ அல்லேலூயா சொல்லணும்.
பாவின்றதுக்கு ஒரு கையை தூக்குனீங்கன்னா நீதிமான்றதுக்கு 2 கையை தூக்கு. ஆமென். அப்ப உங்களுக்கும் பிசாசுக்கு இருக்கிற, உங்களுக்கும் பாவத்தில் இருக்கிற தொடர்பு முடிந்தது. கிறிஸ்துவினுடையவர்கள் எல்லாம் சொல்லுங்க, அவருடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். They have crucified. இந்த வார்த்தை கிருபைக்கு வருவதற்கு முன்பாகவே பல மாதங்களுக்கு, பல வருஷங்களுக்கு முன்பாக NIV தான் they have crucified இருக்கு. அதை கெனத் ஹேகின் எழுதியிருக்க பார்த்து அதை அந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்த போது ஆல்மோஸ்ட் 6 months ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணேன். They have crucified. They will crucify. நம்ம பிரசங்கம் பண்ணுறாங்க, சிலுவையில் அறைய வேண்டும் மகனே. இல்லைப்பா, அறைந்திருக்கிறார்கள். அப்போ என்கிட்ட வந்து அது வெளிப்படலையே. நீ வெளிப்படுறதுக்கு தான் அந்த சத்தியத்தை நீ பேசணும். நீ அதை பேசும்போது தான் வெளிப்படும். ஒரு வியாதி உள்ளவனுக்கு ஜெபம் பண்ணிட்டு சுகமாயிரும்னு வந்து எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படியே தேவனுடைய வசனத்தின் நீதிமான் என்று சொல்லிவிட்டு அந்த நீதிமானின் தன்மைகள் வெளிப்படுவதை நீ விசுவாசத்தோடு எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்பீர்களா? செய்வீர்களா? கை தூக்கி எதிர்பார்ப்போம்னு சொல்லுங்க. ஆமென். உங்கள்ட்ட எதிர்பாருங்க. ஆமென். ஆமென். இப்போ இந்த புது சிருஷ்டியை பற்றி பல விஷயங்கள் பேசணும். இயேசு சொன்னார், யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் வேறு, பரிபூர்ணப்படுவது வேறு. ஆமென் சொல்லுங்க. ஜீவன் இப்ப நம்ம எல்லாத்தையுமே இருக்கு. கை தட்டுங்க உதரவு இருக்கு. ஆமென். இந்த ஜீவன் வந்திருக்குன்னா வந்து மரணம் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஜீவன் வந்து அழியாமையை கொடுத்துருக்கு. இயேசு சொன்னாரு, நான் என்ன ஒருத்தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டா அவனுக்குள்ள ஜீவன் வந்திருக்குன்றார். இன்னொரு வசனம் கூட நமக்கு ஃபெமிலியரான வசனம் வாசிப்போம். யோவான் 14:6. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. நானோ ஜீவன் உண்டாயிருக்க நான் வந்தேன் என்று சொன்னார். யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கை தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென். ஒருவன் ஆதாமுக்குள் இருந்தால் அவன் மரணத்துக்குரியவனாய் இருக்கிறான். ஒருவன் இயேசுவுக்குள் இருந்தால் அவன் ஜீவனுக்குரியவனாய் இருக்கிறான். ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லோரும், நன்றாக கவனியுங்கள், ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் எல்லோருக்குள்ளும் மரணம் வேலை செய்து கொண்டே இருந்தது. இரவும் பகலும் வேலை செய்தது. அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த எவனுக்கும் ஜீவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் வேலை செய்கிறது. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் ஏன் பாவியானீர்கள்? பாவம் செய்ததினால் பாவியானீர்களா அல்லது ஆதாமுக்கு பிள்ளையாய் பிறந்ததினால் பாவியானீர்களா? சொல்லுங்க. அப்ப என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்கிற வார்த்தையின்படி நீங்கள் பிறக்கும் போது யாராதான் இருக்கிறீங்க? பாவியா தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எப்பதான் வந்து பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க? ஒரு 5 வயசுல 6 வயசுல, ஆமா, ஏதாச்சும் ஜீனி டப்பாவை இழுத்து போட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு நான் இல்லை அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்களே, அப்பதான் பாவமே செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பாவம் செஞ்ச பிறகு நீங்க பாவியாகல. நீங்க ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தனால தான் பாவியானீங்க. பாவம் செஞ்சது லேட்டு, ஆனா பாவின்னு முத்திரை குட்டப்பட்டது முன்னாடியே. அப்படியே நீங்க செஞ்சனால பாவியாகல, ஆதாமுக்கு பிறந்தனால பாவியானீங்க. அப்படியே நீங்க நீதி செஞ்சனால நீதிமானாகல, இயேசுவுக்கு பிள்ளையா பிறந்ததுனால நீதிமானானீங்க. பாவியா பிறந்துட்டு தான் பாவம் செஞ்சான். இங்க நீதிமான பிறந்துட்டு தான் நீதி செய்வான். ஐயா தட்டே. ஆமென். சோ நீதி செய்த பிறகு நீ நீதிமான அல்ல, நீ நீதிமான ஆன பிறகுதான் நீதி செய்கிறாய். அதனால நீதியே செய்யாம இங்க உட்கார்ந்து இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாய். நல்லா 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 நல்லா. ஆமென். சரி, இப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்கு இது ஆதாமுக்குள்ள பிறந்துட்டான். அவன் பாவியா நீதிமானா? பாவிதான். இன்னும் இவன் பாவம் செய்யவே ஆரம்பிக்கல. அப்ப அவனுக்கு பேர் என்ன? பாவிதாங்க. அவனுக்கு பேர் என்ன? பாவம் எத்தனை வயசுல செய்வான்? பொய் பேச ஆரம்பிச்ச உடனே முதல் பொய்யை தான் சொல்றான். என்னைக்கு அம்மா கிட்ட வந்து அம்மா பிள்ளையும் அப்பா கிட்ட வந்து அப்பா பிள்ளைன்றானோ, அப்பவே 2 பேரையும் வந்து நம்ம அணைச்சிட்டு போனாதான்டா கரெக்டா இருக்கும்.
நம்ம பையன் வந்து நம்மளை கூப்பிடும்போது டவக்குன்னு தட்டி விட்டுட்டு அவங்க அம்மா பக்கம் திரும்பிறான். ஏன்னா மேட்ரு அங்கே தான் இருக்குன்னு போயிடான். போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தப்பா அதை எடுத்துக்கோறோன்னு அப்படி திரும்பிட்டு பார்ப்பான். ஒன்றும் வருத்தப்படல இல்லைப்பா, சுச்சுவேஷன் அப்புறமேட்டு பார்த்துக்கோங்க. இது கமெண்ட்ரி நமக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, திரும்பி நீங்கள் வருத்தப்பட்டீங்களான்னு பார்ப்பேன். உங்களை ஒமிட் பண்ணிட்டோம் உடனே திரும்பி பார்ப்பேன். நான் பரவாயில்லப்பா 1 வருஷம் மட்டும்தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆமாம் நீ பால் குடி டீ தான் குடிக்க போகிறேன்ட்டு வந்து என்னென்னா இந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கும் போது, சாதாரண பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போது பொய் சொல்ல ஆரம்பிக்குது. அவன் ஆதாமுக்குள்ளே பிறக்கிறான் ஒரு மனுஷன். பிறக்கிறப்ப அவன் யாரு? பாவி தான். பாவம் செய்யாத பாவி. அதனால அவனுக்கு பேர் என்ன? குழந்தை. குழந்தை. பாவியா பிறந்தும் பாவம் செய்யாமல் இருக்கும்போது அவனுக்கு பேர் குழந்தை. அதைத்தான் இங்கேயும் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன அவன் நீதிமான், ஆனா நீதி ஒன்றும் செய்யலை, அதனால கிறிஸ்துவுக்குள்ள அவன் குழந்தை. கைத்தட்டு. ஆமே. அவனை பாவின்னு சொல்லாத, அவனை பாவின்னு சொல்லாத, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைன்னு சொல்லு. பவுல் அப்படிதான் எழுதுறான். ஒரு இடத்துலையும் கொரிந்து சபைக்கு எழுதும் போது கூட பாவின்னு எழுதல. நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் மாம்சத்துக்குரியவர்களாய் நீங்கள் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று நான் எண்ணி உங்களிடத்தில் பேசுகிறேன். வெக்காபுலரிலாம் அவன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா பவுல் வந்து பாவின்னு சொல்லல. நீதி செய்யாதவனை கூட நீதிமான் தான், ஆனா அவன் குழந்தையா. இனிமே நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் பாவம் செய்யற பார்த்தா என்ன சொல்லணும்? கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையா இருக்கிறான். அப்படிதான் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். அவனை பாவி என்று சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பேதுரு அப்படி சொன்ன போது தேவன் சொன்னார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக சொல்லாத. அப்ப நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா நீதி செய்ய உங்களுக்குள்ள வெளிப்பாடுகள் வரும்போது, செயல்பாடுகளுக்கு வரும்போது அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுகிறது. இயேசு சொன்னார், நான் ஜீவன் உண்டாகும்படி வந்தேன். நம்பர் 1. இன்னொருத்துல பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நம்பர் 2. நம்பர் 3, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். மறுபடியும் இயேசு தான் ஜீவன்றதை சொல்றார். யோவான் 11:25 சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள் என்பது அர்த்தம். யோவான் 1 சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. சோ இயேசு என்றால் ஜீவன். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவே ஜீவன், ஜீவனே இயேசு. இயேசு ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்றால் ஜீவனை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். ஆதாமை ஏற்றுக்கொண்டான் என்றால் மரணத்தை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். ஆதாமுக்கு பிள்ளையான போது எனக்குள் மரணம் இருந்தது. அந்த மரணம் கேன்சரை போல எனக்குள்ள வேலை செய்து கொண்டே இருந்தது, என்னை சாவை நோக்கி இழுத்து கொண்டு சென்றது. நான் கிறிஸ்துவுக்கு பிள்ளையான போது மரணம் பிடுங்கி எறியப்பட்டது, ஜீவன் எனக்குள் வந்தது. அந்த ஜீவன் எனக்குள் உட்கார்ந்து கேன்சர் செல்கள் செய்கிற வேலையை விட மிக வேகமாக எனக்குள்ள ஜீவனை பிறப்பித்துக் கொள். ஆமென், ஆமென். வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த ஜீவன் பாருங்க, இது தூண்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நீங்க வரும்போது ஜீவன் இருந்துச்சுல, ஆனா இப்ப பாருங்க ஜீவன் அப்படியே எந்திரிக்குது பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜீவனை நீங்க தூண்டி விட அந்த ஜீவன் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னார், மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த போது, உனக்குண்டான வரத்தை குறித்து நீ அசதியாயிராதே, உனக்குண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. எல்லாம் சொல்லுங்க. அப்ப வரத்தை கூட யார் தான் எழுப்பணுமா? சொல்லுங்க. நீங்க தான் அனல் மூட்டணும். தேவன் தான் பண்றாரு. அதாவது இப்ப நீங்க அனல் மூட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எதெல்லாம் உங்க வரத்தை அனல் மூட்டும், அந்த அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லி அடுத்த வசனம் தான் எழுதுறாரு. இன்னைக்கு அந்த வசனம் இருக்கமா? வரத்தை அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் நினைக்கிறேன், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்படின்னா வரத்தை செயல்படுத்துறதுக்கு கூட என்னதான் தடையா இருக்குது? பயம். Fear is the major one of the என்ன சொல்ற வந்து major weapon of devil. இருக்கா வசனம்? 2 தீமோத்தேயு 1:6-7.
இது நிமித்தமாக ம். நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் பார்த்தீங்களா? உனக்கு உண்டான தேவ வரத்தை ஆ. நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி ஆ. உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அச்சா, ஹல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொன்ன எடுக்கிறதுக்கு தான் எல்லாரும் சர்ச்சிலையும் ஆள் பார்த்துருப்பீங்க. வசனம் சொல்லி எடுக்கிறதுக்கு ஒரே ஆள் நியூ கவர்னன்ட் சர்ச் தான். ஆமாம், அது கண்கார்டன்ஸ் அவங்க. ஆமாம், வேர்டை சொன்னோம்னா போதும், டக்குன்னு ரெஃபரன்ஸோடு எடுத்து கொடுத்துருவாங்க. வாசிமா. தேவன் நமக்கு பயமுள்ள முந்திர வசனத்தை வாசி. இது நிமித்தமாக நான் உண்மையில என் கைகளை வைத்ததெல்லாம் உனக்கு உண்டான வரம். கையை வச்சப்ப வரம் வந்துருச்சு. அந்த வரத்தை யார் தான் அனல் மூட்டி எழுப்பணும்? நீ தான் அனல் மூட்டி எழுப்ப முடியும். நினைப்பூட்டுகிறேன். அடுத்து தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். என்ன ஒரு ஃபாதர்லி ஹார்ட் பாரு, எப்படி ஒரு டிசைபிளை டெவலப் பண்றான் பார். பார் பார் எப்படி தனக்கு கீழே இருக்கிறவனை டெவலப் பண்றான் பார். தீமோத்தேயுவே, நான் பெற்ற மகனாகிய தீமோத்தேயுவே, உனக்குண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்புடா. இல்ல ஐயா பயமா இருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, ஞானமும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொண்டு ஒரு லீடர் எப்படி கொண்டு வராம பாருங்க.